Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான புடலங்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. புடலங்காய் ஃப்ரை செய்யறதுக்காக புடலங்காயில இருக்கக்கூடிய தோல் பகுதியை தனியா எடுத்துக்கோங்க. தோல் பகுதியை தனியாக எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உள்ள இருக்கக்கூடிய விதை பகுதிகளை தனியாக எடுத்துக்கோங்க. பாருங்க, புடலங்காயில் இருக்கக்கூடிய விதை பகுதிகள் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் இந்த புடலங்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காவை மசாலா சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு தவாவை சூடு பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற புடலங்காவை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா புடலங்காவையும் இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான புடலங்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.